சூர்யா 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 அந்த மாற என் ரூம்ல இருந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையும் உடைச்சிட்டான்டா. என்னால முடியலடா. என்ன வெளியும் போக விட மாட்டேங்கிறான்டா. கை கால்லாம் நடுங்குதுடா. கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. எனக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. கெஞ்சி கேட்கிறடா. டேய் ஒரு ஹாஃப் மட்டும் வாங்கி கொடுறா. ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்கிறேன்டா சூர்யா. குடிக்கலடா. சரிண்ணே சரி செத்துருவேன்டா. சரி இரு. தரேன் இந்தா அடி. உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னென்ன முக்கியம்? அடி. ஓஹோ, சாரி இப்ப ஊத்தி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? அவனை புதுசா குடிக்கிறான், பாவண்டா. இப்படியே விட்டு அவனை கொண்டுருவோம் போல. இத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறது இந்த சரக்கால தான். அதெல்லாம் தெரியாம நீ வேற டிஸ்டர்ப் பண்ண போற. போட்டாங்க. டேய் சரக்குடா. டேய் ஏண்டா சரக்குடா. ஐயோ ஏன்டா உடைச்ச? ஏன் உடைச்ச? எனக்கு சரக்கு வேணும். ராகவா குடுறோம்டா. ராகவா நான் சொல்றது கேளு. ராகவா நான் சொல்றத கேளு. சரக்குடா. டேய் வேண்டாம்டா, இது உனக்கு வேண்டாம். ராகவா நான் சொல்றத கேளு. கொன்றுவேன்டா. சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. சொல்றேன்ல. டேய் டேய் உன்னை அடிச்சு கொன்றுவேன். சரக்கு. ராகவா எனக்கு சரக்கு வேணும். ராகவா வேண்டாம், அமைதியா இரு. டேய் டேய் எனக்கு சரக்கு வேணும். நான் சொல்றத கேளுடா. நான் சண்டை வேணாம்னா. டேய் நான் சொல்றத கேளு ராகவா. என்ன பண்றீங்க? ராகவா ராகவா சொல்றத கேளுடா. இன்னும் 7 நாள் தான்டா. இந்த விஷம்லாம் உன் உடம்புல இருந்து வெளியே போயிரும்டா. நீ மொத்தமா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். ப்ளீஸ்டா, சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுத்துக்கோ ராகவா. இந்த பழக்கம் உனக்கு வேணாண்டா. அது உன்னை மட்டும் அழிக்கல, உன்னோட சேர்ந்து இந்த குடும்பத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு ராகவா. நான் திருந்த மாட்டேன். நான் குடிக்கணும். என் கண்மணி ஞாபகம் எனக்கு அதிகமா வரும்டா. நினைச்சு நான் செத்துருவேன். நான் போறேன். நான் குடிக்க போறேன். சரக்கு வேணும். மரம் ஏன்டா இப்படி பண்ற? மரம் அவரை நீ சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. மரம் ஏய் சுமார். இத்தனை நாள் இவங்கிட்ட யாரும் கேள்வி கேட்காம இருந்தனாலதான் இவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கே வந்திருக்கான். மருந்து கசக்கும் தான், அதுக்காக நோயை வளர விட்டலாமா? ஏண்டா, பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு ஆம்பளை தானு செத்துட்டு தான் நினைப்பான். அது எனக்கு தெரியும். அந்த வழி எனக்கும் புரியுது. ஆனா குடிச்சா எல்லாம் சரியாயிருமா? ஏண்டா இப்படி இருக்க? அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பாவும் குடிக்க ஆரம்பிச்சிருந்தா நம்மளாம் இன்னைக்கு ஆளா இருப்போமா? அட்ரஸ் இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்து இருந்திருப்போம்டா. டேய் உனக்கு புரியுதா புரியலையா? போதுண்டா, அந்த கன்றாவியை விட்டு தொலை. ஏண்டா, நான் குடிக்காத குடியா நீ குடிச்சிட்ட? நினைச்சா முடியும்டா ராகவா. ப்ளீஸ். சரக்கு வேணும். சரக்கு. அப்பா ப்ளீஸ் எனக்கு சரக்கு வேணும்பா. அப்பா ப்ளீஸ் சரக்கு வேணும்பா. அப்பா ப்ளீஸ் கேளுடா. அப்பா ப்ளீஸ் சரக்கு வேணும்பா. அப்பா அத எனக்கு வாங்கி கொடுங்க சொல்லுங்க. என்னடா இப்படி எல்லாம் பண்ற? சரக்கு வேணும். டேய் ராகவா, அது வேணாம்டா. டேய் ப்ளீஸ் ராகவா. இல்ல, நீ குடிக்கிறத நிறுத்தியே ஆகணும். உனக்காக இல்லனாலும் உன் பிள்ளைக்காக நீ நிறுத்தியா. சரி, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என் மாறன் சித்தப்பா தானே. அவரால தானே எங்க அம்மா செத்தாங்க. நான் எப்பவுமே அவர் கூட பேச மாட்டேன். நான் யார வேணா மன்னிப்பேன் ரவுடி. ஆனா அவரை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன், ஏத்துக்கவும் மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் தான் அவளோட சித்தப்பானு கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. தெரியவும் விடக்கூடாது. ரவுடி,
நீ இங்கே இரு ரவுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏன் கூடயே தூங்குறியா? ம் ம் வா. கொஞ்ச நேரம் மேடம், பாப்பா தூங்குனதும் போயிடுறேன். அத்தை வா சூர்யா. என்ன எல்லாம் கோயில் கிளம்பிட்டீங்க போல. ஆமாடா, கோயிலுக்கு தான் போறோம். வரதுக்கு எப்படி 2-3 நாள் ஆயிடும். நீ இங்க இருந்து எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏன் அத்தை, எதுக்கு இப்ப கோயிலுக்கு? இது என்னடா இது, கோயிலுக்கு போறதுக்கு காரணமா வேணும். அதுவும் இல்லாம சாமி எல்லாம் மறக்கிற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ சந்தோஷமாவும் நிம்மதியாவுமா இருக்கோம்? நீயே சொல்லு. எத்தனை வருஷமாச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய்? வீடுன்னு தான் பேரு. இங்க யாரு நிம்மதியா இருக்கா, யாரு சந்தோஷமா இருக்கா? கண்மணிக்கு நடந்ததை மறக்க முடியுதா? இன்னைக்கு நினைச்சா கூட நெஞ்செல்லாம் பதறுது. ராகவன் அத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவனே அழிச்சுக்கிட்டு இருக்கான். வீராமாறன் கதை நான் சொல்லிதான் தெரியணுமா? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. கார்த்தி பிருந்தா ஒன்னா வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைடா. சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்ன சொல்றது? இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? சரி, அப்ப எனக்கும் சேர்த்தானே வேண்டீங்க. இதனடா கேள்வி? பொறுப்பை யார் கையிலயாவது கொடுத்து உட்கார வச்சுட்டு வா போலாம். சரி, வரேன்.